ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரியில் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம், இன்டெக்ரல் ஃபார்ம், அப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜி என்ன, மொமெண்டம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. Equation of continuity. இதில் equation of continuityனா charge density எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது எப்படின்னா steady state conditionல, under steady state condition the charge density in any given region remains constant. So equation of continuity oda equation enna appdin pathina divergence of J plus dou B by dou T equal to 0. இது என்னன்னா function of time la. அடுத்தது ஒரு ப்ராப்ளம் இருக்கு இதுக்கு ரிலேட்டடா. இந்த ப்ராப்ளத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி வந்து கண்டக்டர்ல என்ன ரிலேஷன்ல இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சார்ஜ் டென்சிட்டி இன் a conductor rho sigma divided by E plus dou P by dou T equal to 0. இதுதான் அந்த ஈக்குவேஷன். ஸோ இது ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட் சார்ஜ் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா the charge density in the volume decreases. Charge density in the volume decreases with respect to the time. இதில் T வந்து equal to tau. இப்போ எனக்கு தெரியும் rho is equal to rho naught e power minus t by tau. இதுதான் நம்மளுக்கு ஈக்குவேஷன். இது வந்து ஸ்டார்டிங் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி அண்ட் ஓம்ஸ் லா. இப்போ இந்த டீக்கு பதிலாக நான் டவுன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா டவுன் கேன்சல் ஆகிட்டு எனக்கு ஒன்றுன்னு வரும். அதை நான் வேணா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறேன். ரோ நாட் இ பவர் மைனஸ் டவு பை டவுன்னா நம்மளுக்கு கேன்சல் அவுட் ஆகிட்டு ரோ நாட் இ பவர் மைனஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணால் ரோ ஈக்குவல் டு ரோ நாட் பை ஈன்னு வரும். இது சார்ஜ் டென்சிட்டி இந்த வால்யூம் டிக்ரீசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். இப்போ இதுவே இன்சுலேட்டருக்கு தனியாக கண்டக்டர்ஸ் தனியாக நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டக்டர் சொல்கிறேன், அடுத்தது இன்சுலேட்டர் சொல்கிறேன். ஃபார் குட் கண்டக்டர்ஸ் சிக்மா என்னவா இருக்கும்னா இன்ஃபினிட்டிவா இருக்கும். எப்சிலார் என்னவா இருக்கும்னா ஒன்னா இருக்கும். இப்போ டவுன்றது என்னன்னா இ பை சிக்மா. எப்சிலா அப்படின்றது எப்சிலா நாட் டிவைடட் பை சிக்மா. இது வந்து எப்சிலார் நாட்னு எழுதலாம். இது வந்து டென்ஸ் டு 0. டவுன்றது டென்ஸ் டு 0. அப்போ ரோ இஸ் ஈக்குவல் டு ரோ நாட் இ பவர் மைனஸ் டி பை 0ன்னு வருமா. அப்போ எனிதிங் டிவைடட் பை 0னா இது என்னன்னா இன்ஃபினிட்டிவ். அப்போ ரோ நாட் இ பவர் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு வந்தாலே எனிதிங் பவர் இன்ஃபினிட்டிவ்னா 0. அப்போ ரோன்றது நம்மளுக்கு என்ன வரும்னா 0ன்னு வரும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா கண்டக்டர்ஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா காப்பர் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சுலேட்டர்ஸ் கூட என்ன அப்படின்றத எழுதலாம். இப்போ இன்சுலேட்டர்ஸ்க்கு எப்படி எழுதணும்? tau tends to infinity. இப்போ rho equal to rho naught e power minus t by tau. இப்போ rho naught e power minus t divided by infinity. அப்போ இது tends to 0. அப்போ rho naught e power 0 அப்படின்னா நம்மளுக்கு என்ன anything power 0னா 1. அப்போ எனக்கு rho வந்து rho நாட்னு வரும். இதுக்கு எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இன்சுலேட்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா குவாட்ஸ் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் எழுதுகிறேன், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்.
closed line integral of h dot dl equal to j dot ds. அதாவது divergence of curl h equal to divergence of j. j என்னன்னா curl h ன்னு கூட சொல்லலாம் நம்ம. அதாவது jd வந்து இதுல 0 ஆயிரும். அதாவது curl h ன்றது j plus jd. இல்ல jd 0 ஆயிரும். அதனால curl h நமக்கு j ன்னு வரும். So divergence of curl h ன்றது divergence of j. curl h ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா j plus dou d by dou t. இதுதான் வந்து curl h. இது displacement current ஓட equation. இது ampere circuit law ஓட modification இந்த term. This term which Maxwell added to ampere circuit law. ampere circuit law ஓட just ஒரு modification. இது displacement current. இதுல நிறைய discussion இருக்கு. first discussion point என்ன அப்படின்னா இது வந்து magnetic field produce பண்ணுது. It is used to produce magnetic field. அதே மாதிரி இது ஒரு வேக்கம்ல பாத்தீங்கன்னா சார்ஜஸ் எல்லாம் ரெஸ்ட்ல இருக்காது. no charges at rest. if it is in vacuum or free space where there are no charges at rest. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா செகண்ட்ல டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டாரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்றாங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மென்ட் வெக்டாரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க இதுல. அப்புறம் வந்து கண்டக்ஷன் கரண்ட் வந்து டிஸ்கண்டினியூட்டியா இருக்கும். கண்டக்ஷன் கரண்ட்ல டிஸ்கண்டினியூட்டியா இருக்கும். டிஸ்கண்டினியூட்டி இன் கண்டக்ஷன் கரண்ட். இது ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அடுத்தது டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் வந்து at any frequency வந்து lesser than the optical frequency இருக்கும் அப்படின்றது. இது வந்து higher frequencyக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட். displacement current at any frequency lesser than the optical frequency. இது வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். difficult for higher frequency. higher frequency difficult இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. முன்னாடி சொன்ன அதே எக்ஸ்பிரஷன் curl h ன்றது j plus dou d by dou t ன்னு அந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ இதெல்லாம் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்ல இருக்கக்கூடிய some discussion point. அப்புறம் கரண்ட் டென்சிட்டில 5 கரண்ட் டென்சிட்டியும் அதோட ஈக்குவேஷனும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் டென்சிட்டில ஃபர்ஸ்ட் டென்சிட்டி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி. கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டியோட ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா J is equal to sigma E. J is equal to sigma E NQV ன்னு எழுதலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா போலரைசேஷன் கரண்ட் டென்சிட்டி. போலரைசேஷன் கரண்ட் டென்சிட்டிக்கு என்ன ஈக்குவேஷன்னா JP equal to dou P by dou T. இதான் ஈக்குவேஷன். அடுத்தது மேக்னடைசேஷன் கரண்ட் டென்சிட்டி. இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Jm is equal to curl M. இதான் அதோட எக்ஸ்பிரஷன். ஃபோர்த் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் டென்சிட்டி. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா JDன்றது dou D by dou T. அடுத்தது கன்வெக்ஷன் கரண்ட் டென்சிட்டி. கன்வெக்ஷன் கரண்ட் டென்சிட்டினா JC is equal to rho V. ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்துக்கணும். கரண்ட் டென்சிட்டியில் 5 டைப்பு, அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் வரும். இதில் நான் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் இன்டெக்ரல் ஃபார்ம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேக்ஸ்வெல்லோடைய டிஃபரன்ஷியல் ஃபார்ம் சொல்கிறேன். மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியல் ஃபார்ம். இதுல ஈக்குவேஷன் 1 by 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து காஸ் லா வருது. காஸ் லா ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைவர்ஜென்ஸ் ஆஃப் D equal to rho. செகண்ட் வந்து காஸ் லா ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. இது என்ன வரும்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் B equal to 0 ன்னு வரும். இது செகண்ட். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட் லா.
ஆம்பியர்ஸ் சர்க்கியூட் லா. இதில் என்ன எக்ஸ்பிரஷன் வரும்னா கேர்ள் ஹச் ஈக்குவல் டு ஜே பிளஸ் டோ ஹச் பை டோட்டின்னு வரும். இது தேர்டு. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபாரடேஸ் லா. ஃபாரடேஸ் லான்றது கேர்ள் இ ஈக்குவல் டு மைனஸ் டோ பி பை டோ டி. இது ஃபாரடேஸ் லா. ஸோ இதெல்லாமே டிஃபரன்ஷியல் ஃபார்ம். இதில் வந்து ஸ்பெஷல் கேசஸ் இருக்குது. அதாவது கண்டக்டிங் மீடியம், நான் கண்டக்டிங் மீடியம், ஃப்ரீ ஸ்பேஸ். அது என்னன்றதை உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் மீடியத்துக்கு கண்டக்டிங் மீடியத்தில் ஃபஸ்ட்டு டீன்றது எப்சிலா இ, பின்றது என்னன்னா மியூ ஹச். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதில் என்ன பண்ணலாம், எப்சிலார் எப்சிலா நாட் இன்னு எழுதலாம். இதுக்கு பதில் என்ன எழுதலாம், மியூ ஆர் மியூ நாட் ஹச்ன்னு எழுதலாம். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு ரோ பை எப்சிலார் எப்சிலா நாட்டுன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த நான் 4 இது சொன்னேன் முன்னாடி, அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் இது. அடுத்தது செகண்ட் பார்ட்னு பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் மியூ ஆர் மியூ நாட் ஹச் ஈக்குவல் டு 0. இதில் டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஹச் வந்து 0ன்னு வரும். இது செகண்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா curl h equal to j plus dou by dou t epsilon r epsilon naught e. இது தேர்டு. ஃபோர்த்து நம்ம ஃபாரடேஸ் லா வச்சு பார்த்தோம்ல, அதுக்கு என்ன வரும்னா curl of e is equal to minus mu r mu naught dou h by dou t வரும். இது ஃபோர்த்து. இது எல்லாமே நான் எதுக்கு சொன்னேன்னா கண்டக்டிங் மீடியத்துக்கு சொன்னேன். சப்போஸ் நான் கண்டக்டிங் மீடியமாக இருக்குது அப்படின்னா, நான் கண்டக்டிங் மீடியம்னா என்ன வரும்னா இதே தான், ரோ 0 சிக்மாவும் 0. அப்போ ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏன்னா சிக்மா 0னா ஜேவும் 0. இப்போ ஒரு ஈக்குவேஷனும் இதே தான், ஆனால் எப்படி வரும்ன்றது சொல்கிறேன் நான் மாடிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னா டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ ஈக்குவல் டு 0ன்னு வரும். செகண்டு டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஹச் என்ன வரும்னா 0ன்னு வரும். தேர்டு இந்த கேர்ள் ஹச் ஈக்குவேஷன் வருதுல்ல, இங்கே கேர்ள் ஹச்ன்றது என்ன வரும்னா எப்சிலார் எப்சிலா நாட் டோ இ பை டோ டின்னு வரும். இதெல்லாம் இந்த கண்டிஷனாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கேர்ள் இ ஈக்குவல் டு மைனஸ் மியூ ஆர் மியூ நாட் டோ ஹச் பை டோ டின்னு வரும். இது ஃபோர்த். ஸோ உங்களுக்கு வந்து கண்டக்டிங் மீடியம், நான் கண்டக்டிங் மீடியம் அப்படின்னு சொல்லி கம்பேரிசன் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நான் கண்டக்டிங் மீடியமும் ஃப்ரீ ஸ்பேஸுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் சொல்கிறேன். ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு என்ன வரும்னா இதே தான், ஆனால் எப்சிலார் மியூஆருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா 1ன்னு போட்டுக்கோம். யாருக்கு வந்து 1ன்னு வரும், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இதெல்லாம் இந்த மேலே இருக்க 4 ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைவர்ஜென்ஸ் ஆஃப் இ 0ன்னு வரும். அடுத்தது டைவர்ஜென்ஸ் ஆஃப் ஹச்சும் 0ன்னு வரும். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், கேர்ள் ஹச் எப்சிலார் எப்சிலானா டோ இ பை டோ டி வருதா, இதில் எப்சிலார் பதிலாக 1ன்னு போட்டுருணும். அப்போ கேர்ள் ஹச் ஈக்குவல் டு எப்சிலானா டோ இ பை டோ டின்னு வரும். கேர்ள் ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் மியூ நாட் டோ ஹச் பை டோ டின்னு ஆகுது. நெக்ஸ்ட்டு மேக்ஸ்வெல்ஸோட இன்டெக்ரல் ஃபார்ம். இதில் 4 எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஆனால் நம்ம இன்டெக்ரல் ஃபார்மில் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா d dot ds equal to q close line integral. இல்லாட்டி என்ன எழுதலாம், divergence of d equal to rho, divergence of d d tau equal to rho into d tau equal to q. ஸோ இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பிரஷன். அதாவது d dot ds is equal to q தான் எக்ஸ்பிரஷன். செகண்ட் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா divergence of b equal to 0 இருக்குல்ல, இது எப்படி எழுதணும்னா closed surface integral b dot ds is equal to 0ன்னு எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன் closed integral h dot dl equal to integration of j plus dou d by dou t into ds. இங்கே ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன வரும்னா e dot dl equal to மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் டோ பி பை டோ டி டிஎஸ்ன்னு வரும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு இன்டெக்ரல் ஃபார்ம். அதே தான் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் மாதிரி இன்டெகிரேஷன் போட்டு இன்டெக்ரல் ஃபார்ம் சொல்லியிருக்கேன். ஸோ இது மேக்ஸ்வெல்ஸோட இன்டெக்ரல் ஃபார்ம்.
நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பாயிண்டிங் தியரம் சொல்ல போகிறேன். எனர்ஜி இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். இது என்னன்னா பாயிண்டிங்ஸ் தியரம். பார்த்தீங்கன்னா இது பாயிண்டிங்ஸ் தியரம். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டோ யூ பை டோ டி plus dou w by dou t plus integration of divergence of s d tau equal to 0. S is equal to E cross H. So இந்த எக்ஸ்பிரஷன் எதுக்கு அப்படின்னா பாயிண்டிங் வெக்டருக்கு, பாயிண்டிங் வெக்டரோட ஈக்குவேஷன். எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு காமனாக என்ன எக்ஸ்பிரஷன்னா இங்கே டவ் போட்டுக்கணும். இன்டகிரேஷன் j டாட் இ டி டவ் பிளஸ் 1/2 க்ளோஸ்டு டவ் போட்டுட்டு E dot D plus H dot B D tau plus closed surface போட்டுக்கோங்க E cross H ds equal to 0. So இது energy in electromagnetic field ஓட equation. Pointing vector னா இந்த expression பார்த்து வச்சுக்கோங்க. இந்த pointing vector பார்த்தீங்கன்னா சில discussion point இருக்கு, அதை நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா S வந்து inversely proportional to square of R. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நோட் அ மேண்டேட்ரின்னு சொல்கிறாங்க. நோட் அ மேண்டேட்ரி. ஸோ இதில் சில ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு இ கிராஸ் ஹச் ப்ளஸ் ஜின்னு ஒன்று. அதாவது இதில் வந்து ஜின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள் எம் தான் ஜி. எம்ன்றது ஃபார் எனி ஆர்பிட்டரி ஃபீல்டு வெக்டர். Third point, no net field energy is flow across closed surface of the pointing vector. Pointing vector may be or may not be 0. May not be 0. இது நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்கு. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜ் ஓவர் ஒன் கம்ப்ளீட் பீரியட். ஆவரேஜ் ஓவர் ஒன் கம்ப்ளீட் பீரியட். இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இப்படி எஸ்ன்னு போட்டுக்கணும். இஏவி பிளஸ் கிராஸ் ஹெச்ஏவி இஸ் ஈக்குவல் டு இ நாட் பை ரூட் 2 கிராஸ் ஹச் நாட் பை ரூட் 2. ஸோ இது வந்து ஆவரேஜ் வேல்யூட ஈக்குவேஷன். அடுத்தது பாயிண்டிங் வெக்டருக்கு என்ன எழுதலாம்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு பவர் பர் ஏரியான்னு எழுதலாம். பவர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிங்கன்னா எனர்ஜி பர் டைம் இன்ட்டு ஏரியா. ஸோ இதெல்லாமே பாயிண்டிங் வெக்டரோட ஈக்குவேஷன் தான். இதில் டிஸ்கஷன் பாயிண்ட் எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு 5 பாயிண்ட் வருது டிஸ்கஷன் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு மொமெண்டம் என்ன எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மொமெண்டம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஈக்குவேஷன் மொமெண்டம் இன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட். இதில் ஃபார்முலா P ஈக்குவல் டு 1/6 பிராக்கெட் போட்டுக்கோங்க எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் பிளஸ் மியூ நாட் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு u/3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்டம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டோட மொமெண்டம் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு ஓவராலாக நான் என்ன சொல்லியிருக்கேன்னா 4 டாபிக் சொல்லியிருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு, மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனோட இன்டெக்ரல் டிஃபரன்ஷியல் ஃபார்ம், எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.